தேர்தல் முடிந்துவிட்டது. இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் பல்வேறு விவாத பொருட்கள் ஒரு மைய விவாத பொருள்களாக மக்கள் மத்தியில் பேசு பொருளாக ஆகியிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவடைந்துள்ள சூழ்நிலையில் இது மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு அலை, ஒரு முதல் தலைமுறை வாக்காளர்களிடையே ஒரு ஆதரவு, தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதரவு அலையோ, அல்லது அரசியல் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே ஒரு கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலையோ, அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் இந்த எஸ்ஐஆர் முடிவடைந்த சூழ்நிலையில் நம்மளுடைய வாக்கை பதிவு செய்து வாக்காளர் பட்டியலில் அதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என பல கருத்துக்கள் பேசப்படுகின்றன. உண்மையிலேயே இந்த தேர்தலில் இந்த வாக்குப்பதிவு உயர்ந்ததற்கும் மக்கள் வாக்களிப்பதற்கு ஆர்வமாக சென்றதற்கும் என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க நந்தகுமார் சார்? ஒன்று பிரதானமான காரணம் பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர்ல சற்று ஏறக்குறைய 74 லட்சம் வாக்குகள் நீக்கப்படுது. ஸோ போன தடவை, அதாவது நீக்கப்படுதுன்னா போலி வாக்காளர்கள் அவங்க எல்லாமே ஒன்னா இறந்து போனவங்க, வாக்காளர்ல இருந்து நீக்காதவங்க, ஒரு இடத்துல மேல 2 இடத்துல வாக்கு வச்சிருக்கிறவங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு மாறி போனவங்க ஆனா ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்காதவங்க, இந்த மாதிரி பல காரணிகளால அவங்க நீக்கப்பட்டாங்க. இது இந்த எஸ்ஐஆர் நிகழ்வு நடக்கும் போதே பாத்தீங்கன்னா பெரிய கூக்குரல்கள் எல்லாம் எழுப்பப்பட்டுச்சு. அங்க பாருங்க, இங்க பாரு, இத்தனை ஓட்டை தூக்கிடுவாங்க, இந்த சமுதாயத்தை ஓட்டை தூக்கிடுவாங்க, இந்த மதத்து ஓட்டை தூக்கிடுவாங்கலாம் பலவாறு பீதி கிளப்பப்பட்டுச்சு. ஆனா எந்த விதமான ஏன் ஓட்டு இல்லை, எங்க ஓட்டு இல்லைங்கிற அளவுக்குலாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை இந்த தேர்தலில். அப்போ எஸ்ஐஆர் சுமூகமா நடந்தேறி இருக்கிறது ஒரு காரணம். போன தடவை தேர்தலில் 73.63%, அதாவது 4,63,00,000 வாக்காளர்கள் பதிவு செஞ்சிருந்தாங்க 2021 சட்டமன்ற தேர்தலில். அது இந்த தேர்தலுக்கு, ஏன்னா போன தடவை 6,29,00,000 வாக்காளர்கள் இருந்த இடத்துல 2021 சட்டமன்ற தேர்தலில் இப்போ 5,73,00,000 வாக்காளர்கள். அப்ப அந்த பேஸே குறைஞ்சிருக்கு. அப்போ நம்ம போன தடவை வாங்கின 73.63% தொடணும்னா இந்த தடவை 80.80, அதாவது சற்றேறக்குரிய 81% இந்த தடவை வாங்கியிருந்தோம்னா அது 2021 வாக்களிச்ச வாக்காளர்களுடைய எண்ணிக்கை சமநிலைக்கு கொண்டு வரும். இப்ப நமக்கு 85.15% வாக்களிச்சிருக்கு. இது ப்ரொவிஷனல் தான், இதுவும் ஃபைனல் டேட்டா கிடையாது. ஏன்னா இதுல போஸ்டல் ஓட்ஸ் இன்க்ளூட் ஆகல, சர்வீஸ் ஓட்ஸ் எல்லாம் ஒன்னும் இன்க்ளூட் ஆகல, அதெல்லாம் லேட்டர் பார்ட்ல எது பண்ணுவாங்க. ஆனா 85.15 ப்ரொவிஷனல் டேட்டா இசிஐ அவங்களுடைய வெப்சைட்ல ஆப்ல எல்லாம் கொடுத்திருக்கிறது. அப்போ ஒரு 4.35% வாக்குகள், அதாவது 24 லட்சம் வாக்குகள் சற்றேறக்குரிய 25 லட்சம் வாக்குகள் போன தடவை போலிங் ஆனதை விட இந்த தடவை அதிகமா ஆயிருக்குது. அப்ப நமக்கு இன்னைக்கு 5,73,00,000க்கு 85% போட்டோம்னா ஒரு 4.9 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. அப்ப பார்க்கும்போது ஒரு 25 லட்சம் பக்கமா கூடுதலா ஆயிருக்கு. இதுதான் நம்ம வாக்குப்பதிவனுடைய டீடைல் ஸ்டேட்டஸ். அப்ப இந்த வாக்குப்பதிவு என்னைக்குமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான வாக்குகள் அதிகமாகுது. அப்ப ஒரு 4.45% போகிறாங்க அப்படிங்கும் போது இது பெருவாரியான வாக்கு சதவீதம் அதிகமானதுதான். ஒரு 4% அதாவது ஒரு அதிகமான வாக்குப்பதிவுனா ஒரு ஆட்சி மாற்றமோ அல்லது ஒரு ஆதரவு அலையோ இருப்பதனால் அந்த வாக்குப்பதிவு உயர்ந்தது என்பதில்லை, ஒரு வழக்கமான வாக்குப்பதிவு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அதை அதாவது தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை தவிர, எம்ஜிஆர் 77 வாங்கின வாக்கு சதவீதத்தை விட 80 அதிகமா வாங்குறாரு. 80 வாங்கின வாக்கு சதவீதத்தை விட 84 அதிகமா வாங்குறாரு. அவர் மட்டும்தான் வாக்கு சதவீதம் உயர்ந்த போதும் ஆட்சியை தக்க வச்சது. வேற எந்த அரசாங்கமா இருந்தாலும் எப்பெல்லாம் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குதோ அப்பெல்லாம் ஆட்சியை இழந்திருக்காங்க. அப்ப வாக்கு சதவீதம் ஏற்படும் போது ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்குது. அப்ப ஒரு பெருவாரியான மக்கள் ஒரு சந்தோஷத்துல திளைச்சு போய் திக்குமுக்காடி இருக்காங்கன்னா அவங்க பெரிய அளவுக்கு வாக்கு சாவடிக்கு வர்றதில்லை. ஆனா எப்ப வாக்கு சாவடிக்கு மக்கள் அதிகமா வராங்க அப்படின்னாக்கா ஒரு ஆட்சியாளர்கள் மேல ஒரு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் போது, இல்ல இந்த ஆட்சியை மாற்றணும்னு நினைக்கும் போதுதான் பெருவாரியான வாக்காளர்கள் வாக்குச்சாவடியை நோக்கி வர்றது. அது இந்த மாதிரி வெள்ள காலத்துல வர்றது அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான். அதுதான் நமக்கு வரலாறு சொல்றது. நம்ம பேசுறது பூரா தரவுகளுடைய அடிப்படையில தான் நம்ம பேச முடியும். அப்ப இது ஒரு கட்சிக்கு மட்டுமே பிரதானமா சாதகமா போகுமான்னா
அதை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா ஒரு தாவேகா கட்சி வந்திருக்கு. அப்ப அந்த கட்சிகளுக்கு வந்து ஒரு வாக்கு சதவீதம் வந்து கிடைக்கிறதுக்கும் ஒரு பிரதானமான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம நேத்தெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா 5 மணி வாக்குல 82% போயிருந்தாங்க. ஆமா. அப்ப நம்மளே எதிர்பார்த்தது என்னன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 90% இது தொடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா 85.15 ஆமா. அப்ப என்ன ஆகும்னா இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது 2 கோணத்துல பாக்குறேன். அதிகமான வாக்குப்பதிவு ஆயிருந்துச்சுன்னா அவர் ஃப்ரெஷ்ஷான ஓட்டர்ல இருந்து அவர் ஷேர் எடுக்கிறாரு. ஏன்னா இப்ப சர்வே சொல்றது பூராமே என்ன சொல்லுதுன்னா விஜய் அவர்களுக்கு சற்றேறக்குறைய 15 இருந்து 20% வரைக்கும் வாக்கு வர்றதுக்கு பிரதான வாய்ப்புகள் இருக்கு.